பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகம் பலி. வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருளுணர்வோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankanni, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankanni, who are watching the same. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையாம் திரு அவையானது இன்று திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது. சிறுவயது முதல் கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினால் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அவர் ஒப்புக் கொடுக்க விரும்பினார் என்பதை குழந்தை பருவம் முதல் தெளிவாக தெரிந்தது. அதனால் திருத்தந்தை அவர்களால் அவர் அழைக்கப்பட்டு தொடக்கால திரு அவையில் கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்த மிகச்சிறந்த புனிதர்களில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார். ரோமை திரு அவையினுடைய ஆர்ச்சி டீக்கனாக அவர் இருந்த பொழுது ஏற்பட்ட வேத கலாபனையில் உயிர் துறக்கிறார். தான் கொண்டிருந்த அந்த பணியிலே மிகுந்த பற்றுறுதியோடு அவர் இருந்தார். கிறிஸ்துவுக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார். கிறிஸ்துவின் மீதும் ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தார். தாம்
கொண்டிருந்த அந்த பணியிலும் பற்றுறுதியோடு இருந்தார். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளிடத்தில், குறிப்பாக ஏழை எளிய வறியவர்களிடத்திலே ஆழ்ந்த அன்பு கொண்டு அவர்களுக்காக எதையும் பகிர்ந்தளிப்பதில் தயாராக இருந்தார். இவ்வாறு பகிர்ந்தளிப்பதற்கு தயாராக இருந்த அவர் தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்து இன்று திரு அவையானது அவருடைய பரிந்துரையை நாடுகின்றது. அவருடைய பரிந்துரைக்காக நாம் ஜெபிக்கிறோம். எனவே திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்கள் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் பணியில் பற்றுறுதியும் மன்றாடுவோமாக. இறைவாவும் மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றி துணிருந்து மாட்சிக்குரிய மறை சாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்றுத்தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர், விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். கஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர், அபத்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனம் இறங்கி
கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். இந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மை உள்ளோர் மக்கள் மனத்தில் என்றுமே வாழ்வர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். நம்மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 12 இறை வாக்கியங்கள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோ நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையாம் திரு அவையானது இன்று புனித லாரன்ஸ் திருத்தொண்டருடைய மறை சாட்சியத்தை கொண்டாடுகிறது. புனித லாரன்ஸ் ஸ்பெயின் நாட்டிலே ஓஸ்கா என்ற இடத்தில் 225ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் பிறந்தது முதல் இவருடைய நம்பிக்கை வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழ்ந்த அசைக்க முடியாத உறுதியான இந்த ஆன்மீக வாழ்வு
எல்லோராலும் கவரப்பட்டது, ஈர்க்கப்பட்டது. இவ்வாறு இவருடைய தொடக்ககால அந்த ஆன்மீக வாழ்க்கையை பார்த்த திருத்தந்தையாக இருந்த 2ஆம் சிக்ஸ்துஸ் என்ற திருத்தந்தை ஸ்பெயின் நாட்டிற்கு அவர் திருப்பயணம் மேற்கொண்ட போது இவருடைய அந்த ஆர்வத்தையும் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பற்றுறுதியையும் பார்த்து இவரை ரோமைக்கு அழைத்து வந்து தன்னுடைய திருத்தொண்டராக ஆர்ச் டீக்கனாக வைத்துக் கொள்கிறார். ஆர்ச் டீக்கனாக வைத்துக்கொண்டு அவர் செல்லுகின்ற இடங்கள் அல்லது அவர் கொண்டாடுகின்ற திருப்பலி கொண்டாட்டங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் கண்காணிப்பவராக இருக்கிறார். அதே நேரத்தில் தொடக்ககால திரு அவையில் திருத்தொண்டர்கள் திரு அவையினுடைய சொத்துக்களை பராமரிப்பவர்களாகவும் கண்காணிப்பாளர்களாகவும் இருந்தார்கள். தியாக்கோனி என்றாலே சேவை, தொண்டாற்றுவது, பணியாற்றுவது. எனவே தான் கொண்டிருந்த அந்த பணியில் மிகுந்த பற்றுறுதியோடு தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் திரு அவையினுடைய மிக கொடூரமான வேத கலாபனை நடக்கிறது. வலேரியன் என்ற பேரரசனால் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள், ரம்பங்களால் அறுக்கப்படுகிறார்கள், வாளால் வெட்டப்படுகிறார்கள், கற்களால் எரியப்படுகிறார்கள், சிலுவையில் அறையப்படுகிறார்கள். இவ்வாறு பல்வேறு விதமான வதைகளுக்கு அவர்கள் உள்ளாகி வேதசாட்சிகளாக இறக்கின்றார்கள். இத்தகைய ஒரு கொடூரமான காலகட்டத்தில்தான் திருத்தொண்டர் லாரன்ஸ் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அந்த பற்றுறுதியை, நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 225வது ஆண்டில் பிறந்த அவர் 258வது ஆண்டு நடந்த கொடூரமான இந்த வேத கலாபனை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள் திருத்தந்தை சிக்ஸ்துஸ் அவர்களோடு குருக்கள் 4 திருத்தொண்டர்கள் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். அவ்வாறு சிறைச்சாலைக்கு அவர்கள் வேத சாட்சியாக கொலை செய்யப்பட அழைத்து செல்லப்பட்ட போது திருத்தொண்டர் லாரன்ஸ் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். திருத்தந்தை அவர்களே, இதுவரை நீங்கள் எங்கு சென்றாலும் என்னை உங்களோடு அழைத்து சென்றீர்களே, இப்பொழுது என்னை தனியாக விட்டுவிட்டு ஏன் நீங்கள் மட்டும் தனியாக செல்கின்றீர்கள் என்று திருத்தொண்டர் லாரன்ஸ் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸை பார்த்து கேட்கின்றார். அப்பொழுது திருத்தந்தை சிக்ஸ்துஸ் சொல்லுகிறார், கவலைப்படாதே, இன்னும் 3 நாட்களில் நீ மீண்டும் என்னை பின்தொடர்வாய். இன்னும் 3 நாட்களில் என்னை நீ பின்தொடர்வாய். இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதி, எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர், எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், நான் இருக்கும் இடத்தில் என்னுடைய தொண்டரும் இருப்பார்கள். நான் சிலுவையிலே உங்களுக்காக என்னுடைய உயிரை கொடுத்தேன். என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். கிறிஸ்துவனுடைய உண்மை தொண்டராக இருந்த லாரன்ஸ், திருத்தந்தையை உண்மையாக நேசித்த புனித லாரன்ஸ், அந்த வார்த்தையினுடைய உச்சம், அந்த இறுதி,
திருத்தந்தை கொலை செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு அந்த திரு அவையினுடைய சொத்துக்களை பராமரிக்கின்ற பொறுப்பு, கண்காணிப்பு இடத்தில் இருக்கிறது. எனவே அந்த அண்ணன் வலேரியன் கேட்கிறான், திருச்சபையினுடைய சொத்துக்களை என்னால் அது பிறகு அரசுக்கு சொந்தமாக மாறுகிறது, அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது, எனவே அரசாங்கத்தில் ஒப்புவிக்கும்படி கேட்கிறான். தாத்சியானோ என்ற ப்ரீஃபெக்ட் அந்த அரசாங்கத்தினுடைய பாதுகாவலராக இருந்தவர், நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருந்தவர். கேட்டவுடன் புனித லாரன்ஸ் என்ன செய்கிறார் என்றால், இவர்தான் அந்த திருச்சபையினுடைய சொத்துக்களை பராமரித்தவர், கண்காணித்தவர். தான் வைத்திருந்த அந்த சொத்துக்களை அங்கு ரோமையிலே இருந்த ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள், அனாதைகள், நடக்க முடியாதவர்கள், முதியோர்கள் எல்லோருக்கும் பிரித்து கொடுத்து விடுகிறார். எல்லோருக்கும் அந்த சொத்துக்களை பிரித்து கொடுத்து விட்டு இந்த ஏழைகளையும், வறியவர்களையும், முதியோர்களையும், நலம் குன்றியவர்களையும், அனாதைகளையும், விதவைகளையும் அழைத்து கொண்டு அந்த வலேரியனுடைய அரசனுக்கு முன்பாக சென்று, இதோ உன்னுடைய சொத்துக்கள் என்று சொல்லுகிறார். சொத்துக்களை இவர்களிடத்தில் பகிர்ந்தளித்து விட்டார். இந்த வார்த்தையை கேட்டதும் அரசனுக்கு பயங்கர கோபம் வருகிறது. எனவே இவரை உடனே சென்று கொலை செய்யுங்கள் என்று அவருக்கு தன்னுடைய போர்வீரர்களுக்கு கட்டளையிடுகிறார். திருத்தொண்டர் லாரன்ஸ் ஒரு இரும்பு கட்டிலே படுக்க வைக்கப்பட்டு நெருப்பு குளித்து வைக்கப்படுகிறது, நெருப்பிலிடப்படுகிறார். நெருப்பானது மிக பிரகாசமாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு எரிந்துகின்ற பொழுது வலேரியனும் மற்ற அரசு அதிகாரிகளும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பணியில் பற்றுறுதி, கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவை அவர் முழுமையாக பின்பற்றியதனுடைய உச்சம். அந்த இரும்பு கட்டிலே படித்துக் கொண்டு இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். புகழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இதோ என்னுடைய உடலானது ஒரு பகுதி நன்றாக வெந்துவிட்டது, நன்றாக எரிந்திருக்கிறது, வெந்திருக்கிறது. என்னுடைய உடலை, இந்த உடம்பை மறுபடி நீ புரட்டி போட்டு நன்றாக வெந்த பிறகு எடுத்து உண் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு தைரியமாக, துணிச்சலோடு தன்னுடைய மறை சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்காக தைரியமாக, துணிச்சலோடு அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே அப்பொழுது இன்னும் அவர் சாகாமல் இருந்ததனால் மீண்டும் அவன் இன்னும் கொடூரமாக வாளையும் பயன்படுத்தி அவனை கொன்று போடுங்கள் என்று அவன் மீண்டும் கட்டளையிடுகிறான். அவ்வாறு அவர் கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு லெஜண்ட் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவருடைய அந்த கடைசி நேரத்திலே அவர் இறக்கின்ற பொழுது விண்ணகத்திலிருந்து நட்சத்திரம் கீழே விழுந்ததாகவும், அது இவருடைய அந்த மறை சாட்சியத்திற்காக நட்சத்திரமே கண்ணீர் விட்டு கீழே விழுந்ததாகவும் ஒரு பின்புலத்தை, லெஜெண்டை சொல்லுகிறார்கள். இறக்கின்ற பொழுது கூட மறைசாட்சியத்தின் போது அவர் அதிசயம் நிகழ்த்தி இருக்கிறார். பிறகு சிறைச்சாலையில் இருந்த பொழுது இவரை பாதுகாப்பதற்காக, ஏன்னா 6ஆம் தேதி திருத்தந்தை சிக்ஸுஸ், இன்னும் 3 நாட்களில் நீ என்னை பின்தொடர்வாய், அவர் சொன்ன அந்த வார்த்தை. எனவே சிறைச்சாலையில் இவர் அடைக்கப்பட்ட பொழுது அந்த சிறைச்சாலையிலே இருந்த லுச்சியோ என்ற ஒரு சற்று பார்வை குறைவாக இருந்தவன், அவரும் கிறிஸ்தவனாக இருந்தார். எனவே அவரிடத்திலே சிறைச்சாலை புனித செபஸ்தியாரை போல இவரும் கிறிஸ்துவை பற்றி போதிக்க ஆரம்பிக்கின்றார். இவர் கிறிஸ்துவை பற்றி போதிக்க ஆரம்பித்ததை இப்பொலித்தோ என்ற ஒரு செஞ்சூரியன் படைவீரன் பார்த்து கொண்டே இருக்கிறான். கடைசியிலே அவர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கிருந்த ஒரு சிறிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க
அவர் பார்வை பெறுகிறார். இந்த 3 நாட்களுக்குள் இவர் பார்வை பெற்றவுடன் இவருக்கு அல்லது இவரை பாதுகாக்க கண்காணிக்கப்பட்ட இப்போலித்தோ என்ற செஞ்சூரியனும் 101 தலைவனும் கிறிஸ்துவனாக மாறுகிறான். கடைசியில் இவர்களும் மறைசாட்சிகளாக கொல்லப்படுகின்றார்கள். இது அவர் இருந்தபொழுது செய்த புதுமை, இறக்க போது நடந்த புதுமை. ஆக திருத்தந்தை 6 சொன்னை போல 3 நாட்கள் என்னை பின்தொடர்வாய் என்று அவர் சொல்லுகிறார். 6ஆம் தேதி திருத்தந்தை 6 3 நாட்களுக்கு பிறகு 10ஆம் நாள் இன்று 258ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள் திருத்தொண்டர் லாரன்ஸ் தன்னுடைய மறை சாட்சியம் என்பது மார்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மர்தர்ஸ் என்று கிரேக்க வார்த்தை என்றால் நாம் கண்டதை சாட்சியாக சொல்வது. நாம் அதை சட்டத்திலே பார்க்கிறோம். நமக்காக சாட்சி சொல்பவர்கள், விட்னஸ், தாம் கண்டதை சாட்சி சொல்பவர்கள் அல்லது தாம் நம்பியதை சொல்லுகின்றவர்கள். எனவே கிறிஸ்துவை நான் கண்டேன், கிறிஸ்துவை நான் நம்புகின்றேன், கிறிஸ்துவுக்காக நான் சாட்சியாக என்னுடைய உயிரை துறக்கிறேன் என்று மறை சாட்சியாக திருத்தொண்டர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். இவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் ஒரு புதுமை, இறக்கின்ற பொழுதும் ஒரு புதுமை. பிறகு 4ஆவது நூற்றாண்டிலே ஹெலனாவினுடைய மகன் கான்ஸ்டன்டைன் இவர் இறந்த இடத்துல ரோமுக்கு வெளியே காம்போ திபோர்த்தினா என்ற அந்த சாலையிலே இவருடைய கல்லறை இருக்கின்றது. அங்குதான் இவர் அடக்கம் செய்யப்பட்டார், காம்போத்தேக்கியானா என்று. அந்த இடத்திலே இவருக்காக ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. 3 இடத்திலே இவருக்காக ஆலயம். ஒன்று, இவர் சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்ட இருந்த இடத்துல ஆலயம். 2வது, இவர் மறை சாட்சியாக இருந்த இடத்திலே ஆலயம். 3வது, இவருடைய கல்லறை கட்டப்பட்டிருக்கின்ற இடத்திலே ஆலயம். இந்த 4ஆம் நூற்றாவது ஆண்டிலே கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை 6ஆவது நூற்றாண்டிலே அருள் திரு சாங்திலுஸ் என்ற ஒரு குருவானவர் புதுப்பிக்கின்றார். ஏன்னா ஏற்பட்ட அந்த நெருப்பினால் ஏற்பட்ட அழிவிலிருந்து அதை மீண்டும் புதுப்பிக்கின்றார். அவ்வாறு அவர் புதுப்பித்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு வேலை செய்பவர்களுக்கு உணவு இல்லை, உணவுக்கு காசு இல்லை. அப்போ அவரிடத்தில் ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டும் இருக்கிறது. அவர் வைத்திருந்த அந்த ஒரே ஒரு ரொட்டி துண்டை வைத்து கொண்டு 10 நாட்களாக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய வேலையாட்களுக்கு, பணியாளர்களுக்கு வயிறார உணவு கொடுக்கப்பட்டது என்பது வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. இவ்வாறு ஒரு சாதாரண திருத்தொண்டராக இருந்த புனித லாரன்ஸ் கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கையினால் இன்றைய வாசகத்திலே நாம் கேட்டோம். முதல் வாசகத்திலே ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஏழை எளிய மக்கள் இறைவனை அன்பு செய்தார், கிறிஸ்துவை அன்பு செய்தார். இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதரை அன்பு செய்கின்றார். இன்றைய பதிலுரை பாடல், மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் அலுவல்களில் நீதியோடு செயல்படுவார்கள். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணியிலே அவர் பற்றுறுதியோடு இருந்தார், உண்மையாக இருந்தார். அதனால் தான் திருச்சபை இன்றும் எந்நாளும் அவர்கள் அசைவரார், நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிந்துரையை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த நற்செய்தியிலே நாம் கேட்கிறோம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான், மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே அந்த விதைகளுக்கு இறப்பு என்பது மீண்டும் உயிர் கொடுக்கின்றது. அந்த விதைகள் மடிந்தால்தான் பலன் தர முடியும். எனவே இறப்பு என்பது ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுக்கின்றது. அதனால்தான் தான் மடிந்தாலும் தான் மறைந்தாலும் தன்னுடைய சாட்சிய வாழ்க்கையால் இன்றும் திரு அவையால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் புனித லாரன்ஸ். என்றால் கிறிஸ்துவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கை, அவருடைய பணியில் அவர் கொண்டிருந்த பற்றுறுதி, அந்த பற்றுறுதியினால்தான் நாம் இன்று அவருடைய விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
எனவே இந்த நேரத்தில் ஒரு சாதாரண திருத்தொண்டராக ஸ்பெயின் நாட்டிலே பிறந்து திருத்தந்தை சிக்ஸ்துஸ் அவர்களால் 2ஆம் சிக்ஸ்துஸ் அவர்களால் திருத்தொண்டராக உயர்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்காக 33 ஆண்டுகள் தான், 225 பிறக்கிறார், 58 இறக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 33வது வயதில் சிலுவையில் அறையப்பட்டார். திருத்தொண்ட லாரன்ஸும் 33வது வயதில் இரும்பு கட்டிலே வைக்கப்பட்டு கொளுத்தி நெருப்பிலே புடமிடப்பட்டு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கின்றார். எனவே கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த லாரன்ஸ் நமக்காக பரிந்துரைக்க வேண்டும். அவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கை பற்றுறுதி நமக்கும் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அண்ணனுடைய அருள் ஆசிரியர் என்றும் நம்மோடு தங்கும். இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறங்குகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடியுமான பலி எல்லாம் தந்தையினுடைய ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புக்கும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து
வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவுருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்ற கூலியம் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் திரு சகாயராஜ், எல்லா தினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தராயிருந்து ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்நீத்து வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது.
அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. மன்றாடுவோமா. ஆண்டவரே, தூய கொடைகளானதை பற்றி நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை என்னிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழுத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் மறைமாட் பரிபாலகர் சகாயராஜ், இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் மது மாட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையரின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்பதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திருவலி வாற்றில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டை கனிவாய் செவிசாய்த்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புரிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவர்களை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளி தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velangani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. நாளெல்லாம் திருநாளே வேளாங்கண்ணியிலே, நாடெல்லாம் திரளுதிங்கே மாதா அன்பினிலே. நாளெல்லாம் திருநாளே வேளாங்கண்ணியிலே, நாடெல்லாம் திரளுதிங்கே மாதா அன்பினிலே. மங்களம் மங்களம் மாதா கோவிலிலே, மங்களம் மங்களம் மாதா கோவிலிலே. மானிடர் கரசி மங்கையர் கரசி மன்னவன் தாயவளே, மன்னவன் தாயவளே, மன்னவன் தாயவளே. நாளெல்லாம் திருநாளே வேளாங்கண்ணியிலே, நாடெல்லாம் திரளுதிங்கே மாதா அன்பினிலே. அன்னை மரியேசுவுடன் அன்றொரு நாள் இங்கெழுந்தாள், அன்னையென நான் இருப்பேன் அஞ்சாதீர் என்றுரைத்தாள். அன்னை மரியேசுவுடன் அன்றொரு நாள் இங்கெழுந்தாள், அன்னையென நான் இருப்பேன் அஞ்சாதீர் என்றுரைத்தாள். எண்ணறிய நலம் தந்தாள் ஆரோக்கிய தாயானாள், எண்ணறிய நலம் தந்தாள் ஆரோக்கிய தாயானாள். அன்னை இறை இயேசுவழி ஆனந்த வாழ்வு என்றாள். ஆனந்த நல்வாழ்வு என்றாள். நாளெல்லாம் திருநாளே வேளாங்கண்ணியிலே, நாளெல்லாம் திரளுதிங்கே மாதா அன்பினிலே. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.